சம்மன் ஒன்ஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்கனாலே அவங்க வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே அந்த கேள்வி கேட்கக்கூடாது. சம்மன் ஒன்ஸ் ஒட்டிட்டு அது வீட்டில் இருக்குங்க ஒட்டிட்டாங்கன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அனுப்புறதுக்கோ இல்லை அவங்க ரெக்கார்ட்ஸ்க்கு வச்சுக்கிறதுக்கோ, அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு சம்மன்லேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா வரலனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. ஓகே, 1 2 3 சம்மன் வரைக்கும் இந்த இடத்துல போகலாம். அரெஸ்ட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகே, ஒன்று. ரெண்டாவது இங்கே இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 27ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு இவங்க அதாவது சீமான் தரப்புலேருந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே போயிட்டு ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கட்சி பணிக்காக வெளியூர் போயிருக்காரு, அதனால இன்னைக்கு எங்களால் ஆஜராக முடியாதுன்னு கொடுத்தும் வந்து சம்மன் ஓட்டியிருக்காங்க. கோர்ட்டு கொடுத்துருக்க டைம் வந்து 12 வாரத்துக்குள்ளே முடிச்சு இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 12 வாரம் இருக்கப்போ 3 நாளில் அவசரமாக முடிப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. ஓகே, சரி, அது ஒரு பக்கம் அவர் சைட்லேருந்து கேட்குற வேலிடான கொஸ்டின். போலீஸ் தரப்புலேருந்து என்னன்னா, இவங்க வந்து சொல்லும் போது இவங்க டைம் கொடுத்துருக்கலாம். போலீஸ்க்குன்னு சில கைட்லைன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. சம்மன் எப்படி சர்வ் பண்ணணும்னு போலீஸ்க்கும் நல்லாவே அங்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்று. ரெண்டாவது, எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அதனால தானே கேட்குறோம். இப்போது ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏன் கோர்ட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்கிறாங்க? என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் ஒன்று, போலீஸ் வந்து இன்னொன்று அவங்களை அடிச்சிருக்காங்களா, நல்ல முறையில் இருக்காங்களான்னு லைக் ஃபிசிக்கல் ஒரு எக்ஸ்போஷருக்காகவும் தான் அந்த விஷயம் ஆக்சுவலி வந்துட்டு பார்க்கப்படுது. அங்கே ஏதாவது அடிச்சிருந்தா ஜட்ஜஸே வந்து வன்மையாக கண்டிச்ச கேஸஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். கவின் காவல் ஆய்வாளர் அவர்கள் என்ன அப்படின்னா, 2019 சோமங்கலம், ஓகே, அந்த ஒரு இடத்தை சார்ந்த ஒரு அட்வொகேட்டை தாக்கினார். ஓகே, அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்குது, இதை எடுத்து விசாரிங்கன்னு அவர் சொன்னதின் பேரில் தாம்பரம் கோர்ட் அவருக்கு இப்போ பிடி வாரண்ட் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் நான் பெயிலபிள் வாரண்ட். ஓகே, பிடி வாரண்ட். அதான் March 3 அவர் கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலை அப்படின்னா அரெஸ்ட் கூட பண்ணப்படலாம் அந்த இடத்துல. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக சீமான் அவர்களுடைய வழக்கு நம்ம தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். அண்ட் சமீபத்தில் கூட அவர் வலசர்வாக்கம் காவல்துறையில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கேட்டில் கூட சம்மன் ஓட்டியிருந்தாங்க, காவல்துறை ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய பிஎஸ்ஓ அவரை காவல்துறையை உள்ள விடலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய தள்ளுமுள்ளு ஆச்சு, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க, நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன தான் நடந்துச்சு? ஏன் முதல்ல சம்மன் கேட்டில் ஒட்ட வேண்டாம் அப்படின்னு கிழிச்சாங்க? யார் மேலே தப்பதில்லை? 27ஆம் தேதி நடந்த ஒரு விஷயம். அதான் சம்மன் ஒட்டப்பட்டு சம்மனை கிழிச்சதாக சொல்லி நம்மளே அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அதான் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர்கள் வந்து போயிட்டு அந்த இழுத்துட்டு வர விஷயமாகட்டும் வந்து அதில் நிறைய கான்ட்ரடிக்டரி விஷயம் சொல்லப்பட்டது. என்னன்னா, உள்ள போனோடனே போலீஸார் வந்து துப்பாக்கி காட்டி மிரட்டினாங்க. இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த போலீஸ் காவல் ஆய்வாளர் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் வந்துட்டு பிரவீன் ராஜேஷ் அவர்களும் கூட அங்கே வந்து நம்ம அன்யூனிஃபார்ம் 2 காவலர்கள் பார்த்துருப்போம். போகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இவங்க எங்களை பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களே 2 கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க காவல்துறையினரே. ஓகே, யார் மேலே அப்படின்னா, அந்த இவரோட சீமான் அவர்கள் அந்த இதோட பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவர் மேலே, அமல்ராஜ் அவர் மீதும் அவருடைய உதவியாளர் சுதாகர் மீதும் வந்து இங்கே 2 கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் உள்ளே போகும்போது துப்பாக்கி காட்டி மிரட்டுறாங்க அப்படின்னு ஒன்றும், ரெண்டாவது எங்களை தாக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி 2 கம்ப்ளைண்ட் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஒன்று, இதில் நம்மளாலே அந்த வீடியோவில் கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியாக தான் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றது நமக்கு இல்லை. வீடியோவில் வந்த வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இவங்க நேராக உள்ளே போகிறாங்க, உள்ளே போய் அவங்களை எதுவுமே பேச விடாத மாதிரி தான் தெரிஞ்சது நமக்கு. பிடிச்சி உடனே தரத்தரன்னு அந்த சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வர்றது ஒன்று. ரெண்டாவது, இவங்க பாக்கெட்லேருந்து அவங்க தான் துப்பாக்கி எடுத்தாங்க ஆக்சுவலி. அதுவுமே நமக்கு வந்து நியூஸ் சேனல்ஸில் வந்து வீடியோலையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, போலீஸ் வே ஆஃப் ஹேண்ட்லிங் இது கிடையாது ஆக்சுவலி. ஓகே, ஒருவேளை போலீஸை போட்டு அவங்க அடிக்கிறாங்க இல்லை தாக்குறாங்க அப்படின்னா நம்ம நிறைய ரீசன்ட் கேசஸில் பார்த்துருப்போம். தப்பி ஓட முயற்சித்த போது வந்து காலில் மாவு கட்டு போடப்பட்டது, கையில் மாவு கட்டுன்னு பார்த்தோம். ரீசெண்டாக நடந்த சில பெண்களுக்கு அகேன்ஸ்டான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை மற்ற கிரைம்ஸ்லையாக இருக்கட்டும், தப்பி ஓட முயற்சி பண்ணும்போது போலீஸார் வந்து முட்டி கீழே சுட்டு பிடிக்கலாம், அதுக்கு அத்தாரிட்டி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி விஷயம் சில என்கவுண்டர்ஸும் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான். ரொம்ப வந்துட்டு ஒரு செயலில் ஈடுபடுறதுக்கு போலீஸ்க்கு அகேன்ஸ்டாக தாக்குறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகும்போது தான் சுடுறது, அதெல்லாமே எக்ஸ்ட்ரீம். ஓகே, அதுக்கு முன்னாடி போனால் அவங்க வழக்கு பதிவு பண்ணலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ போலீஸார் வந்து இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாங்க பப்ளிக் மேலே அப்படின்னா அதுவுமே ஈஸி கிடையாது. எப்படி வந்து ஒரு காமன் பர்சன் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் போலீஸாரும் இங்கே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, 2. மூணாவது இதில் பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சம்மன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஏன் 14 வருஷம் கழிச்சு இந்த ஒரு டர்ன் எடுத்துருந்தா நம்ம அப்புறம் கொண்டு வரலாம். ஓகே, ஏன்னா சம்மன் நம்ம அப்படி வச்சு பார்க்கும்போது சம்மன் ஒட்டப்பட்டாச்சு, ஓகேவா, கிழிச்சிட்டாங்க, அது கிழிச்சது குத்தமா, அதனால தான் போலீஸ் இப்போ இது பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் ப்ரொஜெக்ட் ஆச்சு அந்த இடத்துல இல்லையா? இதில் பெரிய விஷயம் நம்ம எல்லாருமே வந்துட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் எங்கே நடந்துட்டு இருக்கு? வலசரவாக்கம். அங்கே வந்துட்டு போனது யாரு? நீலாங்கரை காவல் ஆய்வாளர். என்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு?
சம்மனை ஓ ஒட்டினது அப்படி போகவே கூடாதோ? சம்மனை ஒட்டினது யாரு ஃபர்ஸ்ட்? நீலாங்கரை காவல்துறை அங்க வந்து நீலாங்கரை காவல்துறையினர்னால் அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல ஏதாவது பிரச்சனைனா அவங்க போலாம். இங்க சம்மன் ஒட்டியதே வந்து வலசரவாக்கம் காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ ஏன்னா அந்த கேஸ்க்காக அவங்க தானே அந்த சம்மன் ஒட்டுவாங்க. ஒட்டும் போது இவங்க எப்படி போய் அதை கிளிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, அது ஒரு பெரிய ஓ கொஸ்டின். சம்மன் ஓட்டுனது நீலாங்கரை காவல்துறையினரா வலசரவாக்கம்? ஏன்னா Okay. வலசரவாக்கம்ல தானே இந்த கேஸ் இருக்கு. ஓகே, வலசரவாக்கம் தானே இவர் என்கொயரிக்கு கூப்பிடுறாங்க. அப்படி இருக்கும்போது சம்மன் ஒட்டினவங்க அவங்களுக்கு தானே ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இது சம்மன் ஒன்ஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்கனாலே அவங்க வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே அந்த கேள்வி கேட்கக்கூடாது. சம்மன் ஒன்ஸ் ஒட்டிட்டு அது வீட்டில் இருக்குங்க ஒட்டிட்டாங்கன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அனுப்புறதுக்கோ இல்லை அவங்க ரெக்கார்ட்ஸ்க்கு வச்சுக்கிறதுக்கோ அதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, இது வந்து போலீஸ் தரப்பில். இன்னொன்று சர்விங் ஆஃப் சம்மன் நம்ம பார்த்துடலாம். கைட்லைன்ஸ் என்னென்ன அப்படின்னும் போது முன்னாடி சிஆர்பிசி, இப்போ பிஎன்எஸ்எஸ், அதில் வந்து சில ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சம்மன்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்மளுமே அந்த சம்மன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10 கண்டிஷன்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அந்த ஒட்டியிருந்த சம்மனின் பேரில் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. என்ன பார்க்க முடிஞ்சது நம்மளால அப்படின்னா, ஆன் அ ஜென்ரல் டேர்ம் இந்த சம்மனுக்கு நீங்கள் ஆஜராகலை அப்படின்னு அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. அதை வச்சுதான் சீமான் ஒரு வேளை கைது செய்யப்படுவாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு அந்த இடத்துல நிறைய சந்தேகங்கள், நிறைய சஸ்பெக்ட்ஸ் இருந்தது இல்லையா. அதை தாண்டி அதெல்லாம் ஜென்ரல் டேர்ம்ஸ் ஆன் சம்மன். என்னன்னா எவிடன்சஸ் வந்து நீங்கள் டாம்பர் பண்ணக்கூடாது, ஸோ நீங்கள் வந்து யாரையும் போயிட்டு வந்து மிரட்டக்கூடாது, ஸோ நீங்கள் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, ப்ராப்பராக வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் அதில் இருந்தது. இதெல்லாம் காமன் ஜென்ரல் டேர்ம்ஸ். ஓகே, ஆஸ் பர் லா பொறுத்த வரைக்கும் சம்மன் என்ன அப்படின்னா, ஒன்று கன்சர்ன் பர்சன் கையில் கொடுக்கணும். ஓகே, கன்சர்ன் பர்சன் இல்லையா அவங்க சைன் பண்ணி வாங்கணும், இல்லையா வீட்டில் இருக்கவங்க யாராவது அந்த இடத்துல கொடுக்கணும். யாருமே இல்லை, டோர் லாக்ட் அப்படின்ற கான்செப்ட் வரப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து வீட்டில் பேஸ் பண்ணணும். ஓகே, ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் போலீஸ் வந்து வாட்ஸ்அப்லேயும் அனுப்பினாலுமே ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது, எக்ஸெப்டபிள் மாதிரி தான் இருந்தது. ஆனால் நிறைய கேசஸில் என்ன ஆச்சு அப்படின்னா, லாஸ்ட் மினிட்ல அவங்க அனுப்புகிறாங்க, எங்களால் அதனால கோர்ட்டுக்கு டைமுக்கு வர முடியல அப்படின்றதுனால ப்ராப்பராக ஒன்று கையில் கொண்டு போய் கொடுக்கணும், இல்லை போஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணியிருக்கலாம். இப்போ வீட்டிலே டோர் லாக்டு அப்படின்னா போஸ்ட்டில் அனுப்பலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணும் இல்லையா, போஸ்ட்டில் அனுப்பலாம். இங்கே வந்து என்னவா இருக்கும், மேபி அவங்க சீமான் அவர்களது மனைவி வந்துட்டு இந்த இடத்துல கைல்வெளி அவர்கள் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம் சம்மன். சரி, அப்போ என்ன பண்ணாங்க அவங்களோட விருப்பம் வந்து அவங்க வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களா, இல்லை அவங்க வீட்டில் மனைவி இருக்காங்களான்னு கேட்கலையான்றது நமக்கு இந்த இடத்துல விஷயம் கிளியர் கட்டாக நமக்கு தெரியல. ஓகே, ஸோ அவங்க ஒட்டிட்டு போயிட்டாங்க இல்லையா, ஒட்டிட்டு போனதோட அவங்க வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் படிக்கிறதுக்காக தான் கிழிச்சோன்றாங்க. அது இப்படி கிழிச்சாங்களா, சுக்குனூராக கிழிச்சாங்களா, தட் இஸ் அப் டு தெம். படிச்சாச்சு, கிழிச்சாச்சு. ஓகே, தட்ஸ் இட். அதுதான் சொல்கிறேன், லால அந்த ஒரு கான்டெக்ட்ல இவங்க அடுத்தது போய் கேள்வி கேட்க முடியாது போலீஸ் தரப்புல இருந்து. ஓகே, அவங்களுக்கு தேவை ஒட்டியாச்சுங்க எங்க ரெக்கார்ட். ஓகே, விச் மீன்ஸ் எங்க சைடு இருந்து சம்மன் அவங்களுக்கு போய் சேர்ந்தாச்சு அப்படிங்கிற ஒரு இன்சிஸ்டிங் ஃபேக்டர் அந்த இடத்துல கண்டிப்பா. ஓகே, சோ அடுத்து அவங்க பாக்குறாங்க பார்க்கல, கிழிக்கிறாங்கிறது வந்து அது அவங்களோட அப் டு தெம். யார் வாங்குறாங்களோ அது அவங்களோட விஷயம். ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ சம்மன், சர்விங் ஆஃப் சம்மன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 60 வயசுக்குள்ள இருக்கும் போது வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணப்படும். ஒருவேளை விசாரிக்க வேண்டிய பர்சன் வந்து 60 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு கொண்டு போய் சம்மன் கொடுத்துட்டு சீனியர் சிட்டிசன் கான்செப்ட்ல வீட்டுக்கே போய் விசாரிச்சுட்டு வரணும். ஓகே, அது வந்து 60 இயர்ஸ் அபவ் இருந்தால் சீனியர் சிட்டிசன். இன்னொன்று சில விஷயம் வந்து என்ன இருக்குன்னா, வாரண்ட் வித்வுட் சம்மன் ஒரு கான்செப்ட் இருக்கு. சில வந்து ரொம்ப கிரேவ் அஃபென்சஸ் ஆன கேஸ்லாம் சம்மன் கொடுக்கணும், இல்லை டைரக்ட் அரெஸ்ட் கூட பண்ணலாம். சில கேசஸ், எக்ஸ்ட்ரீம் கேசஸ் நான் சொல்றேன், இந்த வந்துட்டு நிறைய ப்ரூட்டல் மர்டர் இருக்கு, ப்ரூட்டல் ரேப் இருக்கு, அந்த மாதிரி கேசஸ் எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணப்படும். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு சம்மன்லேயே அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா வரலனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது கிடையாது. ஓகே, 1, 2, 3 சம்மன் வரைக்கும் இந்த இடத்துல போகலாம், அரெஸ்ட் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இல்லை. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, இங்கே இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, 27ஆம் தேதி அன்னைக்கு வந்துட்டு இவங்க அதாவது சீமான் தரப்புல இருந்து அட்வொகேட்ஸ் எல்லாருமே போயிட்டு ஸ்டேஷன்ல கொடுத்துருக்காங்க. அவர் வந்து கட்சி பணிக்காக வெளியூர் போயிருக்காரு, அதனால இன்னைக்கு எங்களால் ஆஜராக முடியாதுன்னு கொடுத்தும் வந்து சம்மன் ஓட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ லால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எக்ஸம்ஷனல் கேசஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருக்க உடம்பு சரியில்லை, ஓகே, வீட்டில் ஏதோ ஒரு நல்லது கெட்டது, இல்லை அவங்களுக்கே ஹெல்த் இஷ்யூஸு, சடனாக அவங்க வந்து எங்கேயா ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன், ப்ரீ பிளான்டாக அவங்க ஏதாவது ஒரு ஸ்கெடியூல் போட்டு வச்சிருந்தா எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகே ஓகே, அவங்க ஒருவேளை பர்பஸ்ஃபுல்லாக அதை டினை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா எஸ், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். இங்கே அவர் சொல்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இது முன்னாடியே வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட கட்சி பணிகள், ஸோ அதுக்காக போகிறேன், நான் வந்து இந்த இடத்துல வந்து ஆஜராகிறேன்னு தானே சொன்னேன். ஒன்று. இன்னொன்று, இங்கே கோர்ட்டு கொடுத்துருக்க டைம் வந்து 12 வாரம். 12 வாரத்துக்குள்ளே முடிச்சு இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 12 வாரம் இருக்கப்போ 3 நாளில் அவசரமாக முடிப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்டிருக்காரு. ஓகே, சரி, அது ஒரு பக்கம் அவர் சைட்ல இருந்து கேட்குற வேலிடான கொஸ்டின். போலீஸ் தரப்புல இருந்து என்னன்னா, இவங்க வந்து சொல்லும் போது இவங்க டைம் கொடுத்துருக்கலாம். ஓகே, சரி, இந்த இஷ்யூ 27ஆம் தேதி நடக்குதா சம்மன் இஷ்யூ, அவங்க என்ன பண்றாங்க, இம்மீடியட்டா மறுநாள் காலையில் 11 மணிக்கு சம்மன் போடுறாங்க. தட் இஸ் செகண்ட் சம்மன். ஓகே, அப்புறம் திரும்ப என்ன பண்றாங்கன்னா, லைக் அவங்க போயிட்டு துணை ஆணையர் கிட்ட போயிட்டு அவங்க திரும்ப அட்வொகேட்ஸ் தரப்புல இருந்து எழுதி கொடுக்குறாங்க ரிட்டன்ல, இந்த மாதிரி அவர் அப்பியர் ஆவார், ஈவினிங் 6:30க்கு அப்பியர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டது. திரும்ப அவர் என்ன பண்ணாரு, அதன் பேரில் நம்ம எல்லாருமே பார்த்தோம்,
நேற்று ஃபுல்லாக நம்ம லைவ் பார்த்துருப்போம். நேற்று நம்ம பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, அதுலேயும் நிறைய சலசலப்புகள். ஒரு வேளை வந்து இவ்வளோ டிலே பண்ணுறதுக்கு ரீசன் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவாரோ, ஏன்னா சாட்டர்டே சண்டே வந்து நம்ம வந்து பெயில் பண்ண முடியாது, லீவ் அப்படிங்கிறதுனால, கோர்ட் லீவ் கான்செப்ட்னால. ஒரு வேளை அதனால அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவாரோ, அதனால தான் டைம் டிலே பண்ணப்படுதா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து இல்லை முதலமைச்சர் அவர்கள் வந்து ஈசிஆரில் அவரோட பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தில் இருக்காரு. அதனால அவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவரை வந்து என்கொயரிக்கு கூப்பிட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நம்ம காஸ்க்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லப்பட்ட விஷயமா இருந்தது. இன்னொன்று நேற்று நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா நிறைய அந்த ஆயத்த பணிகள் வந்து நிறைய வந்து நமக்கு நடந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வலசரவாக்கம்ல இதே மாதிரி அவர் 2023 அவர் வந்து ஒரு வாட்டி என்கொயரிக்கு அந்த இடத்துல அப்பியர் ஆனார். அப்பியர் ஆகும்போது அங்கே பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குன்னா 18 செப்டம்பர் 2023 அவர் இதே மாதிரி அப்பேர் ஆனார். அப்பேர் ஆகும்போது 3 மணி நேரம் அவர்கிட்ட விசாரிச்சதா சொல்லப்படுது. அப்போவுமே வந்து பெருந்திரளான அவங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் திரண்டதுனால இந்த வாட்டி அவங்க நிறைய ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னா வலசரவாக்கம்ல நேற்று ஃபுல்லாக டிராஃபிக்கை மாற்றி விட்டுருந்தாங்க. அதாவது அந்த ஸ்ரீதேவி குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருந்து மதுரவாயில் போகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டேஷனுக்கு பேக் சைட் போகிற மாதிரி ரூட்டை மாற்றி விட்டுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 200 மீட்டருக்கு ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் 100 மீட்டர், இந்த பக்கம் 100 மீட்டர் கம்ப்ளீட் பேரிகேட் அமைச்சு கயிறுலாம் கட்டியிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஸோ எந்தவித அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கம் 20 போலீஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது. பட் அப்புறம் லாஸ்ட் மினிட்ல பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவரோட காருமே விட்டுட்டு அவர் வந்து உள்ள என்கொயரிக்கு போனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட சொல்லி கடைசியில் 1 மணி நேரம் 15 நிமிஷம் இந்த என்கொயரி வந்து போயிருக்கு. இன்வெஸ்டிகேஷன் 10 மணிக்கு உள்ள போனவர் 11:18 தான் வெளியே வந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒன்று. ரெண்டாவது இதில் யார் யார் இருந்தாங்க அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட கேட்பதற்காக 63 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணப்பட்டு வச்சிருந்தது போலீஸ் தரப்புல இருந்து. அது வந்து இவர் ரிட்டன்ல கொடுக்கப்பட்டது, வீடியோவும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டதாங்க. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்டு நாளைக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ற விஷயம் தான். ஏன்னா நமக்கே தெரியும் நிறைய இந்த மாதிரி பாலியல் ரீதியான குற்றங்கள் எது வந்தாலும், அதாவது பெண்களுக்கு அகெயின்ஸ்டா, குழந்தைங்க தீவிரவாத செயல் அந்த மாதிரிலாம் வரும்போது ஃபுல் வீடியோ ப்ரொசீடிங்ஸோட ஒரு விஷயம் பண்ணும்போது கோர்ட்ல இவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட், கோர்ட்ல கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளஸ் இது எல்லாமே அங்கே வந்து ரிப்போர்ட்டா சப்மிட் பண்ணப்படும். ஓகே, அந்த ஒரு விஷயம் இருக்கு. இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேற்று கிட்டத்தட்ட வந்து போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 4 பேர் முன்னிலையில தான் இது வந்து விசாரணை நடந்திருக்கு. ஓகே, ஒன்று வந்து அந்த ஸ்டேஷனோட காவல் ஆய்வாளர் அன்பரசு, அவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீரபாண்டியன், அவர் 2வது பர்சன் அங்கே இருந்திருக்காரு. 3வது பர்சன் மேற்கு மண்டல இணை ஆணையர், அதாவது டிசி ஏசி இன்ஸ்பெக்டர், இவர் பேர் வந்து கல்யாண், அவர் இருந்திருக்காரு. ஃபைனலாக 4வதா இருந்த பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏசி வந்து செம்பேடு பாபு, இவர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காரு. இவங்க 4 பேர் முன்னிலையில தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அவர் வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒன்று. ரெண்டாவது வீரப்பன் மகள் அவங்களும் வந்து அங்கே வித்யா அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து உள்ள போக முயற்சி பண்ணாங்க. பட் ஆனால் அவங்களை போலீஸ் அனுமதிக்கல. அவங்களும் அழுததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நான் தான் ஒரு வீரப்பன் அப்படிங்கிற மகள் அப்படிங்கிற ஒரு டேக்னாலே உள்ள விட மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே பார்க்கப்பட்டது அந்த இடத்துல. அதை தாண்டி போலீஸ் தரப்புல இருந்து முன்னதாகவே சொல்லப்பட்டது என்னன்னா ஒரு 10 பேர் வரைக்கும் தான் லைக் அந்த இதுக்குள்ள வர முடியும். இன்னொன்று அட்வொகேட்ஸ் மட்டும் தான் உள்ள அலோவ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிளியர் கட்டா நேற்று சொல்ல முடிஞ்ச விஷயம். ப்ரொசீஜரும் அதுதானா? ப்ரொசீஜர் அதுதான். எவ்வளோ பேர் வந்தாலும் உள்ள வந்து விட மாட்டாங்க. கன்சர்ன் பர்சன், அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஓகே, சில இடத்துல கன்சர்ன் பர்சன்ஸ் மட்டுமே இருப்பாங்க. அட்வொகேட்ஸுமே அந்த வந்து உள்ள இருக்கும் போது அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற ஒரு ப்ரொசீடிங்ஸ் ரூம்ல எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா யார்கிட்ட விசாரணை கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான். ஏன்னா இங்க சம்மன் அனுப்பப்பட்டது சீமான் அவர்களுக்கு மட்டும்தான் சம்மன் அனுப்பியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, ஒன்று. இன்னொரு விஷயம் இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த விஷயம் முடிச்சது அவர் வெளியே வந்து அவர் சொல்லும் போது அவர் ஸ்டில் இவங்க சைடு தான் சொல்லப்படுற ஒரே விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இது வந்து அரசியல் ரீதியான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஓகே, ஏன்னா நம்ம 2026 எலெக்ஷன் வருது. ஒன்று. ரெண்டாவது அவர் சீமான் அவர்களும் நேற்று சொல்லியிருப்பாரு என் மீது இதுவரை 230 வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அது எல்லாமே வந்து நமக்கு வந்து கொலை ரேப் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் கிடையாது. ஓகே, இவர் வந்து பேசினாரு, இது பண்ணாரு, போய் கட்சியில கூட்டம் கூட்டினாரு, அந்த மாதிரி கேசஸ் அந்த இடத்துல எல்லாமே இருந்துட்டு இருக்கு. சீமானும் இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா ஈவேரா பத்தி பேசின விஷயங்கள் ஆகட்டும், பேசின விஷயத்துல வந்து ஈரோடு போலீஸ் வந்து நான் வந்து அங்கே அந்தியூர்ல இருக்கேன்னு சொன்னேன், அப்போ கூட இல்லை நாங்கள் வீட்டுக்கு தான் வந்து கொடுப்போம்னு சொல்லி நான் மார்னிங் வந்து உடற்பயிற்சி முடிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை மரியாதையாக நடத்தி சம்மன் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அவர் சொல்லி தான் கம்பேரிட்டிவ் பேஸில் அவர் இங்கே கேட்டிருப்பார். ஓகே, இவ்வளோ அர்ஜாக வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படிங்கிறது ஒன்று. நேற்று சீமான் அவர்கள் பேசும்போதும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். இங்கே எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமே என்ன அப்படின்னா உங்களை வந்து காவல்துறை எப்படி நடத்துனாங்கன்னு கேட்கும்போது என்ன தான் நடத்துனாங்க. பட் ஆனால் என்னோட பிஎஸ்ஓ அவர் வந்துட்டு செக்யூரிட்டின்ற பேஸ் கிடையாது. அவர் வந்து முன்னாள் ராணுவ அதிகாரி, ரிட்டையர்டு ராணுவ அதிகாரி அமல்ராஜ் அவரையும் என்னுடைய உதவியாளர் சுதாகரையும் அடிச்சிருக்காங்க. ஓகே, அது நம்மளே இந்த சட்டையை பிடிச்சி இழுத்துருப்போம், பார்க்க முடிஞ்சது இல்லையா? போலீஸ் வேன்லயே உட்கார வச்சு தாக்குனாங்க. அதாவது இரும்பு ராட்ல துணியை சுத்தி அடிச்சிருக்காங்க
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி இவர்களை சீமான் அவர்கள் மனைவி பேசும்போதாகட்டும், அமல்ராஜ் அதாவது எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸர் அவங்க ஒய்ஃப் பேசும்போதாகட்டும் அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது மனித உரிமை மீறல். கரெக்ட் தானே. இப்போ நம்ம என்னன்னா இது கம்பேரிட்டிவ் பேஸ்ல போகும்போது ஒரு தப்பு செஞ்சவனுக்கே நம்ம டெத் பெனால்ட்டி வேணாங்கிறோம், விச் மீன்ஸ் இன்ஹியூமன் ட்ரீட்மெண்ட் வேண்டாம், நம்ம ரிஃபர்மேட்டிவ் பேஸ்ல போகலாம், லா அதுதான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி போகிறோம். சில கேசஸ்லாம் டெத் பெனால்ட்டி வரைக்கும் போகுது. அந்த இடத்துல அது குறைக்கப்பட்டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக மாற்றப்படுது. ஏன்னா ஒருத்தவங்களை தாக்குறதுக்கும் ஒருத்தவங்க உயிரை எடுக்கிறதுக்கும் இங்கே யாருக்குமே அதிகாரம் கிடையாதுங்கிற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு தண்டனை தேவைங்க, அது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டாக இருந்து ஜெயிலே இருந்து செத்து போட்டோம் அப்படிங்கிற விஷயம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி போலீஸார் தாக்கலாம்? ஏன்னா போலீஸ்க்குன்னு சில கைட்லைன்ஸ் இந்த இடத்துல இருக்கு. சம்மன் எப்படி சர்வ் பண்ணணும்னு போலீஸ்க்கும் நல்லாவே அங்கே தெரிஞ்சிருக்கும் ஒன்று. ரெண்டாவது எப்படி வந்து ட்ரீட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம அதனால தானே கேட்குறோம். இப்போ ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஏன் கோர்ட்டில் கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண சொல்றாங்க? என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு ரிப்போர்ட் ஒன்று. போலீஸ் வந்து இன்னொன்று அவங்களை அடிச்சிருக்காங்களா, நல்ல முறையில் இருக்காங்களான்னு லைக் ஃபிசிக்கல் ஒரு எக்ஸ்போஷருக்காகவும் தான் அந்த விஷயம் ஆக்சுவலி வந்துட்டு பார்க்கப்படுது. அங்கே ஏதாவது அடிச்சிருந்தா ஜட்ஜஸே வந்து வன்மையாக கண்டிச்ச கேசஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன் அடிக்கிறாங்க என்ன ஏது அப்படின்ற மாதிரி. இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு மனித உரிமை மீறல், அதனால நாங்கள் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். யார் மீது அப்படின்னா அந்த பிரவீன் இன்ஸ்பெக்டர் மீது நாங்கள் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு சீமான் அவர்களும் இங்கே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது 2011 போட்டதுக்கப்புறம் வாபஸ் வாங்கியாச்சு இந்த கேஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆடியோஸ்லாம் நிறைய வந்தது. அப்புறம் இவர் வந்து நான் மாதம் மாதம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக நான் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இன்னொன்று வந்து அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லும்போது நான் எப்படி அவங்க கிட்ட 60 லட்சம் வாங்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பட் ஒரு விஷயத்தை இஸ் அக்செப்டடாங்க. என்னன்னா, ஆமாங்க ஒரு 6 மாதம் பிடிச்சிருந்தது, நாங்கள் பழகணும், ஓகே, அது வந்து ஒருமித்த விஷயம் தான், தட் இஸ் செக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ்லையுமே கொண்டு வரப்பட்டிருக்கு. அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, 6 மாதம் பிடிச்ச ஒன்றா இருந்த பிடிக்கலன்னா பிரிஞ்சு போக வேண்டியது தானே. ஓகே, அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்படி அவங்க வந்து என்னை உருகி லவ் பண்ணியிருந்தா, காதலிச்சிருந்தா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா 2013 எனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணியிருக்கலாம்ல, ஏன் ஸ்டாப் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு இந்த தரப்புலேருந்து சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, த்ரெட்டனிங் பண்ணி தான் அவர் அப்படி வச்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் ஒன் ஃபைனல் திங் எஸ் அக்செப்டட் எஸ்டர்டே என்னன்னா, ஆமாங்க இருந்தோம் ஒன்னா. ஓகே, இருந்தோன்றத காவல்துறையோட அந்த 63 கேள்விகள்ல அந்த அங்க இல்ல, வெளியே வந்து பிரஸ் மீட்ல உள்ள வந்து என்ன நடந்தது நமக்கு இப்ப சொல்ல மாட்டாங்க. ஓகே, அதெல்லாம் நமக்கு ஃபைனலா சார்ஜ் ஷீட் வரும் இல்லையா, அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டது. மேபி பிரஸ் மீட்ல வெளியே சொல்றாங்கன்னா இது உள்ள சொல்லிருக்க கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குல்ல. சி அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மேபி விஜயலட்சுமி அவர்கள் சைடு வந்து பெங்களூர்ல போய் திரும்ப வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 7 மணி நேரம் அது போனதாக சொல்லப்படுது. அப்போ விஜயலட்சுமி அவர்கள் சில ஆவணங்களையும் கொடுத்ததா அங்க சொல்றாங்க, போட்டோஸ் மற்ற விஷயம் எல்லாம் கொடுத்ததா சொல்லப்படுது. ஓகே, இவரும் இப்போ நிறைய பேர் இங்க இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க, இவர் தான் எதுவுமே பண்ணல இல்லையா, அந்த காமன் நம்ம சஸ்பெக்ட்லேயே போயிடலாம் அந்த இடத்துல. இவர் தான் எதுவும் பண்ணல, அப்படியே மாதம் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே கேட்கப்படுது. சரி, நான் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் உதவினேன் அப்படிங்கிற மாதிரி. நேற்று இவங்க வந்து உங்களை காதலிச்சதான் அவங்க சொல்கிறாங்களே அப்படின்னும் போது காதல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல, இருந்தால் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு. பட் ஒன் திங் இஸ் லைக், எஸ்ங்க பிடிச்சிருந்தது, நாங்கள் இருந்தோம். அந்த இருந்தோன்றது என்ன ஒரு கான்டெக்ஸ்ட்னு நம்மளால ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. இருந்தோம், பிடிக்கலன்னும் போது விலகி போயாச்சு. இதுக்கப்புறம் ஏன் இதை பண்ணணும்? திமுக தான் இந்த விஷயத்தை அவர் சொன்ன பகிரங்கமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அவர்கள் தான் இவங்களை ஏவி விட்டு, ஏன்னா பெண்களையும் நடிகைகளையும் ஏவி விட்டு எனக்கு அகைன்ஸ்டா பண்றது அவங்க தான் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு. சரி, ஒரு வேளை இது அவ்வளவு பெரிய விஷயமா இருந்திருந்தா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதையும் அவங்க தூசி தட்டி எடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் அங்கே கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இது ஏன் இப்போ தூசி தட்டி எடுக்கப்பட்டுன்றதுக்கும் நான் சொல்றேன், அதுக்கும் காரணம் சீமான் அவர்கள் தான் இந்த இடத்துல. ஓகேவா, இதெல்லாம் தாண்டி நேற்று ஒரு விஷயம் பரபரப்பாக நம்ம பார்த்துருப்போம். என்ன அப்படின்னா, பிரவீன் அவர்கள் மீது வந்து பிடி வாரண்ட் அப்படின்னு நேற்று நம்ம பார்த்துருப்போம். அது வந்து இங்கே என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப கன்ஃபியூஸாக இருப்பாங்க. இங்கே இந்த பிடி வாரண்ட் எதுக்குங்க, இந்த கேஸ்க்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். இது கொடுக்கப்பட்ட பிடி வாரண்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா பிரவீன் காவல் ஆய்வாளர் அவர்கள் என்ன அப்படின்னா, 2019 சோமங்கலம், ஓகே, அந்த ஒரு இடத்தை சார்ந்த ஒரு அட்வொகேட்டை தாக்கினார். ஓகே, அப்படிங்கிறதுக்காக அந்த கேஸ் வந்து ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கு, இதை எடுத்து விசாரிங்கன்னு அவர் சொன்னதின் பேரில் தாம்பரம் கோர்ட் அவருக்கு இப்போ பிடி வாரண்ட் கொடுத்துருக்கு, விச் மீன்ஸ் நான் பெயிலபிள் வாரண்ட். ஓகே, பிடி வாரண்ட் அதான் மார்ச் 3 ஒரு கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலை அப்படின்னா அரெஸ்ட் கூட பண்ணப்படலாம். அந்த இடத்துல அவர் ஒரு வேளை அப்பியர் ஆகி ரீசன் சொல்லி வாரண்ட் வந்து ரீகாலும் பண்ணலாம், விச் மீன்ஸ் நான் அப்பியர் ஆகிட்டேன், வாரண்ட்டை ரீகால் பண்ணிங்க, அரெஸ்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்துல வந்து சொல்லலாம். ஸோ நேத்தி வந்து சீமான் அரெஸ்ட் பண்ணப்படுவாரா அப்படிங்கிற விஷயம் வந்து நேற்று இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணப்படலை. ஏன்னா அவர் சொன்ன சம்மன் பீரியடில் அவர் வந்துட்டாரு. திரும்ப வந்துட்டு என்னை இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு கூப்பிட்டாலும் நான் வந்து வர ரெடினும் அவர் சொல்லியிருக்காரு. சரி, கேள்விகள் ஏதாவது மாற்றி கேட்கப்பட்டதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, அதே ஸ்டோரி அதே ஸ்க்ரீன் பிளே தான் இந்த இடத்துல. பட் அவர் பழைய காவல் ஆய்வாளர், இவர் புதிய காவல் ஆய்வாளர். ஒன்று. ரெண்டாவது, கோர்ட் விசாரிக்க சொன்னதின் பெயரில்
இங்கே வந்து விசாரிச்சாங்க அப்படின்றது தான் விஷயம். இதுதான் நமக்கு முந்தானேத்தி ஃபுல்லா நடந்த ஒரு விஷயமா இந்த இடத்துல ஓகே இருந்துட்டு ஓகே இருக்கு. இல்ல அதுலயே நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் ஸ்பெசிஃபிக்கா. பாலியல் குற்றம் உங்க மேல இருக்கேன்னு பாலியல் குற்றத்துல ஈடுபட்டிருக்கீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்ட்டு செய்தியாளர்கள் ஏதோ கேள்வி கேட்கறாங்க. நமக்கு வாய்ஸ் கம்மியா தான் கேக்குது. பட் அந்த இடத்துல அவர் கொடுத்த அந்த ரிப்ளை நேத்து மதியம் சொன்ன அப்படின்றது விஷயம் ரொம்ப தானே. பெரிய சர்ச்சையாச்சு இல்ல. ஏன்னா கையை பிடிச்சி இழுத்து என்னமோ வற்புறுத்தலா ரேப் பண்ண நான் மாதிரி என்ன ஒரு பேசுறீங்க. நேத்தும் சொன்னாரு, ஈவினிங்கும் சொன்னாரு, நேத்து மதியமும் பிரஸ் மீட்ல சொல்லிருப்பேன். ஏன்னா ஒரு சிறுமியை கொண்டு போய் இது என்ன சொல்றது, ஒரு சோளக்காட்டுக்குள்ள வச்சா நான் வந்துட்டு இந்த இடத்துல ரேப் பண்ண மாதிரி பேசுறீங்க. வலுக்கட்டாயமா ரேப் பண்ற மாதிரி பாலியல் அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அப்படி ஒரு தலைவர் பேசுறது சரியான ஒரு விஷயமா நீங்க பாக்குறீங்களா? அது என்ன இல்ல இது சொல்லிருக்கலாம் லீகலா அதுக்கு அவர் மேல நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? அந்த Okay. மாதிரி எடுக்கலாமா? இது எப்படி சொல்லியிருக்கலாம்னா, அது வந்து ஒரு டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல. ஓகேவா? அது கம்பேரிசன் பேஸ்ல அவர் அவுட் ஆஃப் ஆத்திரத்துல, அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன்ல கோவம் வந்துட்டு இருக்கும். நேத்து அவர் கடைசியா கோவமானதை நம்மளால பார்க்க முடியுது அந்த இடத்துல. அவுட் ஆஃப் ப்ரொவகேஷன் நம்ம பண்றது அப்படிங்கிறத தாண்டி அது வந்து என்னது டெரோகேட்டரி ஸ்டேட்மெண்ட் தான் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா மாடஸ்டி ஆஃப் விமென்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது பெண்கள் அடையாளம்னு ஒன்று இருக்கு பெண்களுக்கு, அது வந்து கொச்சப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம நிறைய கேசஸ்ல வந்து டிஃபமேஷன்லாம் போடுறதை நம்மளால பார்க்க முடியுது. அந்த பெண்ணை வந்து மற்றவங்க கிட்ட போய் தவறா பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அவர் அந்த இடத்துல ஈஸியா சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. என்ன சொல்லி முடிச்சிருக்கலாம் அப்படின்னா, இல்லைங்க ஆமாங்க இல்லைங்க நான் அந்த மாதிரி பண்ணலங்கன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். நேற்று ஈவினிங் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அவர் ஏன் வந்துட்டு போயிட்டு அந்த இடத்துல அப்படி பேசணும்? எஸ் நான் வலுக்கட்டாயமா கையை பிடிச்சி இழுத்தனா அப்படிங்கிறது எஸ் காமன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, விச் மீன்ஸ் இல்லைங்க கன்சென்ட்டோட அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். திஸ் இஸ் வித்வுட் கன்சென்ட், வித் கன்சென்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் நேத்து மதியம் சொன்ன விஷயம் நான் என்ன ஒரு சிறுமியவா கொண்டு போய் நான் பண்ணேன் அப்படிங்கிறது கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கொஸ்டின் மார்க் அண்ட் எக்ஸ்கிளமேட்டரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அந்த இடத்துல. ஓகே, அப்படின்னா இது எப்படி இது நம்ம ஒன்று வந்து அப்படி அவர் கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு என்ன விதமான ஆன்சரா வேணா இருக்கலாம்ல அந்த இடத்துல. ஓகே, நான் ஒரு சிறுமியா கொண்டுட்டு போய் நான் வச்சு ரேப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் கூட்டிட்டு போய் பாலியல் குற்றங்கள் அதுலயே நான் ஈடுபட்டேன் இல்ல அப்படின்னு அப்ப அது இப்படிதானே கன்வே ஆகுது. சிறுமியவா கொண்டு போய் நான் பாலியல் குற்றத்துல ஈடுபட்டேன். அப்ப சிறுமினா பண்ணலாமா? அப்ப மத்தவங்க என்ன அப்படிங்கிற பண்ணக்கூடாது? மாதிரி தான் இந்த இடத்துல கன்வே ஆகும். அது வந்துட்டு தவறான ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல. இல்ல அதுதான் கேக்குறேன். அதுக்கும் அவர் மேல வழக்கு போடலாமா? டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் தானே. கண்டிப்பா நீங்க எப்படி வந்து பொது வெளியில அப்படி சொல்லலாம். அதுவும் ரெஸ்பான்சிபிள். இன்னைக்கு வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஏன் சொல்றோம், ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்சர், ஒருத்தவங்களை வந்து தலைவர், ஏன் வந்து பேசுற வார்த்தைகளை பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றோம். இப்ப இதே ஒரு தலைவர், இப்ப இதே தான் வந்து அவருடைய கருத்தை வந்து ஈவேரா பத்தி சொன்னார் இல்லையா? அப்ப அது வந்து கிரிமினல் டிஃபமேஷன் ஒரு விஷயம் தானே அந்த இடத்துல. ஓகே, என்னது வெங்காயம் போட்டா வெடிகுண்டு எங்களுக்கும் இது பண்ண தெரியும் அப்படிங்கிற அதாவது வெங்காயம் வெடிகுண்டுன்ற மாதிரி அந்த இடத்துல பேசியிருப்பாரு இல்லையா? அப்ப இது டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் தான் இந்த இடத்துல. அதாவது ஈவேரா பற்றி தவறான ஒரு விஷயத்த பப்ளிக்ல பேசுறது. அப்போ வந்து சிறுமி அப்படின்னா ஒட்டுமொத்த பெண்களையும் சிறுமிகளையும் தானே எங்க குறிக்கும். அப்ப அது தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட் தானே இந்த இடத்துல. அதை நியாயப்படுத்திட முடியாது அப்படிங்கிறது தான் எங்க விஷயம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.